நான் கிளம்புலேருந்து ஷிஃப்ட் ஆகி யாழ்ப்பாணத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அன்றைக்கி ஒரு நாள் நான் என்ன நினச்சேன்னு சொல்லி சொன்னால், நான் வந்து எங்கள் ஹஸ்பண்டை கடைக்கு வெளியில் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னா உள்ள போர் அடிக்குது அப்படின்றதுக்காக. வெளியில் உட்காந்துட்டு இருக்கிறப்போ தான் என் கண்ணில் வந்து ஒரு பூ தென்பட்டுச்சு. இந்த பூ எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த பூ வந்து மொட்டை இருக்கிறப்போ நம்ம கையில் அடித்தோன்னு சொல்லி சொன்னால் டக்குன்னு ஒரு சத்தம் வரும். அந்த ஆசையில் அந்த பூவை பறித்து பார்த்துட்டு இருக்கிறப்போ அதை சுற்றி வந்து ஒரு விதை என் கண்ணுக்கு தென்பட்டுச்சு. இது நான் கிளம்புல வந்து வாய்க்கால்களுக்கு பக்கத்தில் சில செடிகளில் கொடிகள் வளர்ந்துருக்கும் செடிகளில் அதை பிடுங்கி ஓடுற தண்ணியில் வந்து போடுவோம். பக்கத்தில் இருக்க வாய்க்காலில் அப்படியே போடுவோம். அது கொஞ்சம் நேரத்தில் அது பட்டுன்னு வெடிக்க தொடங்கும். ஸோ நானும் என் சிஸ்டர்ஸும் சேர்ந்து ஒரு ஃபன் ஒன்று எடுத்துகிட்டு இருப்போம் குழம்புலையே வாய்க்காலுக்கு பக்கத்தில். பட் அதே மாதிரி ஒரு விதையை வந்து இங்கே பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த க்யூரியாசிட்டி இருக்குல்ல, மறுபடியும் இதற்காக வெடித்து வச்சு பார்க்கணும் அப்படின்றது ஆசையில் வந்து நிறைய பிடுங்கி தண்ணியில் போட்டு வெடிக்க வச்சேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரியே அது பட்டுன்னு வெடித்தது நல்ல சத்தமாக. ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஃபன் தானே. சின்ன வயசில் வந்து நம்ம கேட்குற குட்டி குட்டி ஃபன்னில் இது ஒன்று அப்படின்னு சொல்லி சொன்னால், சின்ன வயசுனா ரொம்ப சின்ன வயசில் நான் இப்போ கூட இந்த வயசில் கூட நான் என் சிஸ்டர்ஸ் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த வாய்க்கால் கரையில் அந்த விதைகளை கண்டா பிடுங்கி அப்படி தண்ணியில் ஓடுற தண்ணியில் போட்டு ஒருக்கா பார்க்குறது அது எப்படி வெடிக்கும் அப்படின்னு. அதே மாதிரியே ஒரு ஆசை வந்து தான் இதை பிடுங்கி வாட்டர் பாட்டில் அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் போட்டு பார்த்தேன். பார்த்த மாதிரியே பட்டுன்னு வெடிச்சிட்டு இருந்துச்சு. எனக்கு அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாம் ஓகே, பட் இந்த விதையோட பேர் எனக்கு தெரியாது. உங்கள் யாருக்குன்னு தெரியும்னு சொல்லி சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இப்படி ரோட்டில் இருக்கிறத பிடுங்கி ஆற்றுல போட்டு பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் லைக் பண்ணிவிட்டு போங்க.